வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கற ராசி ரிஷப ராசி. ரிஷப ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி. சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. நில ராசி என்பதனால பொறுமை இவங்க கிட்ட நிறையவே இருக்கும். எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு ஒரு சில இடத்துல கோபப்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பார்கள் இல்லையா, அந்த மாதிரி நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க. கோபம்னு வந்துச்சுன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, இவங்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த ரிஷப ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி. ஏன்னா சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் எப்பவுமே நுண்கலைகளில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகவே இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்பவும் அடிக்கடி மாறாமல் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள். ஒரு 30-35 வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சதை போட்டார் போல் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க ஒரு சுமாரான உயரம் உடையவங்களாக இருப்பாங்க. உடல்கட்டு இருக்கும், இருந்தாலும் ரொம்ப ஹைட்டாக இருக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு சுமாரான உயரம் உடையவங்களாக இருப்பாங்க. கற்பனை கோட்டை கட்டி வாழக்கூடியவங்க. நம்ம இந்த எல்லையை அடையணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குறிக்கோளோடு அந்த எல்லையை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஐயோ இவ்வளோ பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு தயங்கி ஓட மாட்டாங்க. எதிர்த்து போராடக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நிறைய கஷ்டங்கள் நிறைய இன்னல்களை இவங்க சந்திச்சிருப்பாங்க. அதனால் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே அதை எதிர்த்து எதிர்நீச்சல் போடக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி ரிஷபராசி அன்பர்கிட்ட ரொம்ப எளிமையாக பழகிடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடினம் தான். ஆனால் பழகிட்டோம் அப்படின்னா அவங்கள விட்டு பிரியவே முடியாது. ரொம்ப இனிமையானவங்க. எப்பவும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அது ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கக்கூடியவங்களாம் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க. தூய்மையான ஆடைகள் உடுத்துறது, வீட்டையாகட்டும் வேலை செய்கிற இடத்தையாகட்டும் தூய்மையாக வைத்திருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. நண்பர்கள் அதிகம் இருப்பாங்க. இருந்தாலும் அவங்கக்கிட்ட இந்த குடும்ப ரகசியங்கள் வாழ்க்கை ரகசியங்கள்லாம் அதிகம் பகிர்ந்துக்க மாட்டாங்க. மனம் விட்டு பேச மாட்டாங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள். தர்ம சிந்தனை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். யாராவது ஒரு உதவி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கொஞ்சம் தர்மம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. சண்டையை கண்டால் அந்த இடத்துல இருக்கிறதே பிடிக்காது. அந்த இடத்த விட்டு ஒதுக்கிடுவாங்க. ஆனால் கோபம் வந்துட்டாங்க அப்படின்னா அடக்கி கொள்ளவே முடியாது. டக்குன்னு பார்த்திங்கன்னா கோபத்தை வெளிப்படுத்திடுவாங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். திருமண விஷயத்தில் ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க. நமக்கு இந்த மாதிரி வரந்தான் அமையணும் அப்படிங்கிறதுக்காக அதற்கேற்றார் போல் ஒரு கற்பனை கோட்டை வச்சுருக்காங்களே, அதற்கேற்ற மாதிரி வரன் தேடக்கூடியவங்களும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு பெரும்பாலும் கன்னி மகர ராசி அன்பர்கள் இந்த 2 ராசிக்காரங்களும் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக அமைந்தாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். கும்பம் சிம்மம் இந்த ராசியில் பிறந்தவங்க கூட சேராமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது. சரி, வருகின்ற நாட்கள் உங்களுக்கு எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற நாட்களில் கிரக நிலை அமைப்பு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு, எந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார். அதுவும் 11ஆம் இடத்துல இருக்கிறார். ராசியில் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்த குருவும் இனி மாற இருக்கார். அதே மாதிரி பிறருக்கு நீங்கள் செய்த உதவிக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். மற்றவங்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க, உதவிகரமாக இருப்பாங்க.
அதே மாதிரி நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். மற்றவங்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரும். வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள், நல்ல ஒரு வேலை கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாபுக்காக ஒரு சிலர்லாம் முயற்சி பண்ணுவீங்க. கண்டிப்பாக இந்த வருகின்ற நாட்களில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கிரக நிலைகள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சாதகமாக இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும். வேலை இல்லாத இருக்கிறவங்க வேலைக்காக முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. தொழிலில் சுயமாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஒரு சிலர்லாம் ஆசைப்பட்டுட்டு இருப்பீங்க. சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய யோகம் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். இந்த காலகட்ட கிரகநிலை அமைப்புகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. பல காலமாக தடைப்பட்ட வந்து ஒரு காரியம் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு. திருமணம் போன்ற விஷயத்தில் கூட சின்ன சின்ன தடைகள் இதுனா வரையிலும் இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. எதிர்பாராமல் இந்த காலகட்டத்தில் பல நல்ல விஷயங்கள் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு நடக்கும். வெளிநாடு செல்லலாம், வெளிநாட்டில் வேலைக்கு போகலாம் அப்படின்னு ஒரு சிலர்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். அதே மாதிரி வெளிநாடு சென்று படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க. விரும்பிய பாடப்பிரிவை வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிலர்லாம் முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாகும். ஒரு சிலர்லாம் வேலைக்கு சென்றுட்டு இருப்பீங்க. வேலையில் நல்ல ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் வருகின்ற வாரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசியில் குரு இருப்பதனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். சனி செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால பெற்றோர் வடிவத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அது பெற்றோர்கள் மூலமாக வரும். ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஆனால் அது வந்து உங்களுடைய பெற்றோர்கள் மூலிமா வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உற்றார் உறவினர்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. என்னால் இதுதான் பண்ண முடியும் அப்படின்னு வீண்டாவாதமாக பேசுனீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். சக்திக்கு மீறிய செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஆடம்பர செலவுகள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எப்பயுமே நீட்டாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். தூய்மையான விஷயங்கள் தான் அதிகமாக பிடிக்கும். நீட்டாக இருக்கணும், ஆடம்பரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அதிகமாக இந்த காலகட்டத்தில் செலவு செய்வீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. விரயஸ்தானத்தில் சூரியன் இருப்பதனால தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. உடல் அரிப்பு, தோல் சம்பந்தமான ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. வீட்டில் ஏதாவது சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதற்கான முயற்சியில் ஈடுபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. அலுவலகத்தில் பணி சுமையை அதிகமாக இருக்கும். பணி சுமை அதிகமாக இருந்தாலும் ஓரளவுக்கு சம்பள உயர்வு, நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக இருக்குது. பணி சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கரெக்டான டைமில் உணவு எடுத்துக்க முடியாமல் போகிறதுக்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. நேரம் தவறி உணவு எடுக்கிறத குறைச்சிக்கோங்க. கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்கோங்க. மேலதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தடிமனான வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வந்துடும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த ரிஷபராசி அன்பர்கள் செவ்வாயோட பலம் குறைந்து இருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி வழிபடுறது ரொம்பவும் நல்லது. வீட்லேயே முடிந்தால் கந்த சஷ்டி கவசம் படித்துடுவாங்க. நல்ல பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. குறிப்பாக இந்த ரிஷபராசியில் பிறந்த பெண்கள் இந்த காரியத்தை செய்கிறது ரொம்பவும் நல்லது. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. செவ்வாயோட பலம் ரொம்ப குறைந்திருக்கு. அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள், தொழில் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. இதெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரணும், நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை போய் வழிபட்டுக்கிட்டு வாங்க. அதே மாதிரி முருகப்பெருமான் ஆலயத்துக்கு உங்களால் செல்ல முடியல அப்படின்னா வீட்லேயே பூஜை அறையில் உட்காந்து கந்த சஷ்டி கவசம் படிச்சுக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்பிக்கை இல்லாமல் செஞ்சீங்க அப்படின்னா பலன் கிடைக்காது. நம்பிக்கையோடு செய்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.